ஃப்ரெண்ட்ஸ், பல்வேறு விஷயங்களை நாம் படிக்கிறோம். சில விஷயங்கள் மெமரியில் இருக்குது, பல விஷயங்கள் மறந்து போகுது. எதனால் மெமரி பெட்டராக இருக்குது? வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஃபார் பெட்டர் மெமரி அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணதில் மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் மெயினாக ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். மெமரிக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, ஒரு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் புக் எடுத்துகிட்டு இவ்வளவு என்னால் படிக்க முடியுமா, இவ்வளோ படித்தாலும் மெமரியில் இருக்குமா, அப்படி இருந்தாலும் எக்ஸாமில் எழுதி மார்க் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டாக பார்த்தா அது மெமரியில் ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் புக்கு எடுக்கும்போது என்னுடைய ஹியூமன் பிரைன் இஸ் பவர்ஃபுல், இட் இஸ் அ பயாலஜிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர், ஐ கேன் ரீட் எனி திங், ஐ கேன் மெமரைஸ் எனி திங், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட எடுத்து படிக்க ஆரம்பித்தா மைண்டு ஓப்பன் ஆகி எதையும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு ஏன்னா அது முக்கியம். ஏன்னா சில பேர் எனக்கு மெமரி பவரே குறைச்சல் சார், அது எனக்கு படித்த மறந்து போயிடும் அப்படின்ட்டு உங்களுடைய செல்ஃப் ஒப்பீனியன், உங்களை பற்றி ஒரு ராங் ஒப்பீனியன் இருந்ததுன்னா மெமரியில் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் பெட்டர் மெமரி அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ். இப்போது அதையே க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸ் பில்டிங் டெக்னிக், ஐ எம் அன் அச்சீவர், ஐ கேன், ஐ வில், ரைட், அது ரெகுலராக ஈவன் புக் எடுத்துகிட்டு கூட ஐ கேன், ஐ வில் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட ஆரம்பித்தாலே ஐ கேன், ஐ எம் கேப்பபிள், ஐ வில் டூ தட், ரைட். சொல்லுங்கள், ஐ கேன், ஐ வில். ஸோ இதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணுறதுக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் மெமரியில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்கள் மெமரியில் இருக்காது. எக்ஸாம்பிள், ஒரு 2.5 hours இந்த தியேட்டர், 2.5 hours இந்த கிளாஸ் ரூம். தியேட்டர் முடிஞ்சு வந்தோடனே தம்பி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் சீன் பை சீன் சொல்ல முடியுது. கிளாஸில் என்ன நடந்தது தம்பின்னு கேட்டால் அந்த டீச்சரை தான் சார் கேட்கணும், ரைட். ஏன்னா இந்த மைண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் இல்லாத அப்படியே ஒரு ஸ்க்ரீன் பண்ணிடும். அப்போது எப்படி இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கிறது? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இருக்காது. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலது பிடிக்காது. அப்போது ஆனால் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் மார்க் வாங்க மாட்டேன் அப்படின்னா டோட்டல் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஹவு டு டெவலப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு ஒரு டெக்னிக். த டெக்னிக் இஸ் கால்டு ஆட்டோ சஜஷன். அது என்னென்னா, படிங்க. இது என் மைண்டுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லுதல். அதை புக் எடுத்துகிட்டு அகைன் ரீட் திஸ். இதை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே சொல்லும்போது அது கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஓகே, சரி. இப்போ எழுத வேண்டாம், நான் எழுதுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், அப்போ எல்லாம் எழுதிடலாம், சரியா? அப்போது இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக். இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங், யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட், கெட் த பெனிஃபிட். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, மேத்ஸ் பிடிக்கல, அப்போ நான் என்ன சொல்லணும்னா ஐ லைக் மேத்தமெட்டிக்ஸ், ஐ லவ் மேத்தமெட்டிக்ஸ், ஐ கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். அதை திரும்ப திரும்ப சொல்லி, ஏன்னா மேத்ஸ்னா கணக்கா எனக்கு பிடிக்காது, அது ஒரு பிணக்கு, எனக்கு ஆகாது அப்படின்றது சப்ஜெக்டு அந்த ஆட்டோ சஜஷன் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அது அப்படியே உள்ளுக்குள்ளே பதிஞ்சு அது அப்படியே இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. ஓ, இந்த சம் போட்டால் இவ்வளோ ஆன்சர் வருதா, இது போடலாமா, இந்த ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி சென்டம் வாங்க முடிஞ்சது, சரியா? பை ப்ராக்டிஸ். அதனால் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கலையோ அந்த சப்ஜெக்டை அந்த மை ஸ்டடிங்கிற கூட ஐ லைக் மை கெமிஸ்ட்ரி, ஐ லைக் மை ஃபிசிக்ஸ், ஐ லைக் மை இங்கிலீஷ், எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட் புக் எடுக்கும்போது ஒரு 3 times அதை சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா புக் எடுத்தாலே என்ன மெமரி வரும்? ஐ லைக் திஸ். ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் டெவலப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒரு தடவை எகைன் படிங்க. ஓகே, வெரி குட். Next, motivation, right? Motivation, read this.
சரி. இப்போது மோட்டிவேஷன் எதுக்கு அப்படின்னா, ஒரு செயலை செய்வதற்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு, தம்பி ஏன் படிக்கிற அப்படின்னு கேட்டால், சார் என்ன பண்ணுறது, போக சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, டீச்சர்ஸ் எக்ஸாம் வைக்கிற டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்காக நான் படிக்கிறேன். அப்போது இவர் எதுக்கு படிக்கிறாருன்னா ஃபார் அதர்ஸ். பட்டு ஸ்டடீஸ் யாருக்கு? ஸ்டடீஸ் எல்லாம் யாருக்கு? நம்ம லைஃபுக்கு. நம்ம நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜ், நல்ல பிஸ்னஸ், நல்ல ஜாப், நல்ல வாழ்க்கையில் போகிறக்கு இதை கெட்டிங் லைசன்ஸ், ரைட்? அப்போது ஸ்டடீஸ் ஆர் ஃபார் மை லைஃப், ஸ்டடீஸ் ஆர் டு அச்சீவ் மை கோல். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லட்சியங்களை அடைவதற்கு படிப்பு தான் ஒரு மீன்ஸ். அப்படிங்கிறதுல யூ ஹேவ் டு டேக் த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது படிப்புங்கிறது என்னுடைய ஏரியா, நான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஸ்டூடெண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரோ அவர் வந்து ஹை மார்க் வாங்குவார், அவர் வாழ்க்கையில் கோல் அச்சீவ் பண்ணுவார். சரியா? அப்போது மோட்டிவேஷன் இஸ் அன் இன்னர் ட்ரைவ் டு அச்சீவ். எதை அடையிருக்கு அது ஒரு தூண்டுகோல். அதில் இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்டர்னல்ங்கிறது நமக்கு நம்மே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டர்னல்ங்கிறது மற்ற ப்ரெஷர், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், படி அதுக்காக படிக்கிறது. எது பெட்டர்? இன்டர்னல் ஃபேக்டர் தான் பெட்டர், அதுதான் பர்மனெண்ட். நெக்ஸ்ட். ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மைக்கை வாங்கி படிக்கலாம். யார்? உட்காந்தே படி. Creating inner drive, purpose, parents love, pleasure, pain principle. ப்ளஷர் பெயின் பிரின்சிபல் என்னென்னா, படிக்கும்போது கொஞ்சம் பெயினாக இருக்குது, பட் நல்ல ரிசல்ட் வந்தால் ப்ளஷர், ரைட்? காலையில் எந்திரிக்கும் போது நேரத்தில் எந்திரிக்கணும்னா பெயினாக இருக்குது, ஆனால் எழுந்து மூங்கலவி ஏதோ ஒரு சூடாக ஏதோ குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டா படித்தா மார்க் வந்தால் அது ப்ளஷராக மாறுது. பெயினா ப்ளஷரா? ஷார்ட் டேம் பெயின், லாங் டேம் கெயின். சிலது குறுகிய காலமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அந்த பெயினை பொறுத்துட்டா பெரிய ஹாப்பினஸ், பர்மனெண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும். அதான் ப்ளஷர் பெயின் பிரின்சிபல். ஓகே, நெக்ஸ்ட். அப்படியே இருக்கு. Take responsibility, studies are for my life, visualize the short term goal, long term goal, know the pleasure pain principle, commitment not convincing, action not telling reason. Okay. Awareness. 100% attention, constant efforts to focus the mind, calls the self, technique call your name, say are you here or be here. அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு. விழிப்புணர்வு நல்லா வர்றதுக்கு மெடிடேஷன், யோகா. இப்போ இதெல்லாம் அடிஷ்னல் டெக்னிக்ஸ். மெயின் டெக்னிக் வந்து நீங்கள் இங்கே இந்த 10 days கேம்பில் கொடுக்குற மெடிடேஷன்ஸ் ஒழுங்காக பண்ணாலே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், மெமரி எல்லாமே பெஸ்ட் ஆயிடும். ஏன்னா ஹியூமன் பிரெயினை எப்படி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி எப்படி அதனுடைய ஃபுல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மெடிடேஷன் அண்ட் யோகா சப்போர்ட் பண்ணுது. சயின்டிஃபிக்காக நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் வேர்ல்டு வைட் வச்சுருக்கிறாங்க. யோகா மெடிடேஷன் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் ஃபார் தி மெமரி பவர் அண்டு அட்டென்ஷன். ஓகே, அது பண்ணலாம். அடுத்து வந்து கால் த செல்ஃப் டெக்னிக்கிறது என்னென்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க, மனசு எங்கேயோ போயிட்டுருக்குது, அப்போ உங்கள் பேரை கூப்பிட்டு பி ஹியர் அப்படி சொல்லிக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் படிக்கிறது, ரைட்? இப்போ வாடி சொன்னேன் மித்துல் புக்கு படிச்சுட்டு இருக்காரு, மைண்டு அலைப்பா யூதே இங்கே போயிட்டுருக்குது. அப்போ அதையே இழுக்கணும், மித்துல் பி ஹியர் அப்படின்னு அவர் மைண்டுக்குள்ளேயே அவர் சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாரு, ரைட்? இது அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மைண்டு இப்போ என்ன சொல்கிறேன், படிக்கணுங்கிற, நான் பேச இங்கேயே இருந்துடுறேன், எப்போ பார்த்தா நீ கூப்பிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி மைண்டு வில் பி வித் யூ, ரைட்? ஸோ இட் இஸ் அ சிம்பிள் டெக்னிக். உங்கள் மைண்டு ஆசிலேஷன், டைவர்ஷன் ஆச்சுன்னா அதுதான் கால் த செல்ஃப் டெக்னிக். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங். Ask questions, get clear,
Go through the lessons the previous day before it's taught in the class. Understand, lock the basic concepts. வெயிட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சுக்கிறது. மெமரி டெக்னிக்னா குருட்டு மனப்பாடம் பண்ணுறது, மெமரைஸ் பண்ணுறதெல்லாம் மெமரி டெக்னிக். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பிரின்சிபிள்ஸை லாக் பண்ணணும், ரைட்? அதுதான் மெமரி. தெரியாவிட்டால் தைரியமாக கொஷின்ஸ் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட். இல்லை அதுக்கு ஃபைனலாக ஹெல்த். இதுக்கு முந்தி ப்ரீவியஸ் read it. Health. I exercise, dance, take more fruits and vegetables, deep sleep, yoga, take lots of water. ஐ எக்ஸசைசஸ் இங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? இங்கே கொடுக்குற பயிற்சிகள் ஹெல்த்துக்கு இங்கே யோகா மெடிடேஷன் பயிற்சிகளே போதும். டான்ஸ் அது என்னென்னா, டான்ஸ் பண்ணும்போது உங்களுடைய மைண்டு டோட்டலாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகி ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு டான்ஸ் தெரியுதோ தெரியலையோ எவ்ரிடே ஒரு 3 to 5 minutes உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் போட்டுட்டு டோர் விண்டோவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு டூ டான்ஸ், ரைட்? நீங்கள் டான்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ டான்ஸ் தெரியலையோ டூ டான்ஸ் எவ்ரிடே, நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். நீ தனியாக அடிக்கங்க. ஓகே, எஸ். இப்போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் சம்மப் பண்ணி பார்த்துடலாம். மெமரிக்கு தேர் ஆர் 6 ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரக்கு என்ன சொல்லணும்? ஐ கேன், ஐ வில். சொல்லுங்கள். ரைட். இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஐ லைக் மை ஸ்டடீஸ், ஐ கேன் கெட் ஹை மார்க். அகைன் ஓகே. மோட்டிவேஷன் வர்றதுக்கு திரும்ப உங்கள் உங்கள் கோல் விஷுவலைஸ் பண்ணணும். இந்த லட்சியத்தை அடையிறதுக்காக நான் படிக்கணும். அண்டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் இன்னர் ட்ரைவ். அதுதான் மோட்டிவேஷன். நான் என் வாழ்க்கைக்காக படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷன். அடுத்து வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு வருவதற்கு டூ மெடிடேஷன். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். கிளாஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிங்கன்னா புரியும். ப்ளஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யோகா பண்ணுங்கள். இந்த 6 ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு மெமரி சூப்பராக இருக்கும். இப்போ யூ கேன் ரைட் இட். ப்ளீஸ் டேக் த நோட்ஸ், டேக் யுவர் நோட் புக் அண்ட் ரைட். ரைட் ஃபாஸ்ட். எழுதி முடிச்சவங்க அப்படியே அதை மெமரைஸ் பண்ணிடுங்க. வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் போய் சொல்லணும், மெமரி பெட்டராகிறதுக்கு இதுதான் 6 ஃபேக்டர்ஸு நான் தெரிஞ்சிட்டேன். ரைட், சரி. இப்போது திரும்ப ரிவைஸ். ஸோ இப்போ இந்த 6 ஃபேக்டரை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இதுதான் பேஸ். இதுக்கப்புறம் இப்போ அந்த தம்பி read it. In computer, input, process, output. But in a human brain, reception, recording, and then recalling. Okay, please hold. இப்போ கம்ப்யூட்டரில் இன்புட் கொடுத்து ப்ராசஸ் ஆகி அவுட்புட் வருது. அதே போல் ஹியூமன் பிரெயினில் ரிசப்ஷன், ரிசீவ் பண்ணுறோம், அதையே ரெக்கார்ட் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணுறோம். இந்த 3 ப்ராசஸ், இந்த 3 R's, இந்த 3 ப்ராசஸும். ஹலோ, நோட் புக் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது எழுத வேண்டாம், இதெல்லாம் உங்கள் மெமரியே பண்ணிடலாமே. ரிசப்ஷன், ரெக்கார்டிங், ரீகாலிங். சொல்லுங்கள். வாட் இஸ் ரிசப்ஷன்? வாங்கிக்கிறது, இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறோம். ரெக்கார்டிங், ஸ்டோர். ரீகாலிங், ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை வெளியே எடுக்கிறது. அவ்வளோதான். இந்த 3 R's, 3 ப்ராசஸ் யாருக்கு நல்லா நடக்குதோ they have better memory. ஓகே, நல்ல ரிசப்ஷன் ஆகிறதுக்கு ஃபோக்கஸ்,
அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் நல்லா ரிசீவ் ஆயாச்சு. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதைய சொல்லி பார்க்குறது, எழுதி பார்க்குறது, இதெல்லாமே பண்ணி நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. ரீகால் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணதை கரெக்டாக ஸ்டோரேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி டெஸ்ட் எழுதுறது, திரும்ப சொல்லி ரீகால் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது ஸ்டோர்டு மெமரி வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது. ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது, எக்ஸாம் வைக்கிறது எல்லாமே உங்களுடைய ரீகாலிங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். பிரைன். தம்பி படி. Brain. It is a biological supercomputer. It can be programmed and operated for its maximum capacity. Awaken the sleeping giant. Okay, next. Read it. வேற யாரா படிங்க. Pass the mic. Human brain. There are 10,000 crore brain cells which are called neurons in the human brain. Number of neuron connections network can be made 25 Googleplex. 25 to the power of 10 into 29. Yes. Yes. 25 into 10 power of 29. Okay, next. Read it. In the brain power, we are using only 10% of the mental potential. Weight of the brain is 2 to 2.5% weight of the total body. Human brain takes 20 to 25% of the oxygen which we inhale. Okay, next. To activate the brain, practice yogasanas, deep breathing exercises, play chess to activate left brain, tell the alphabets in the reverse order, play word games, learn musical, vocal or instrumental, rotate left and right hand in opposite directions simultaneously. Okay, please do this. The opposite direction. Try பண்ணுங்க. So brain activate பண்ணிக்கலாம். இது first exercise. ரெண்டாவது exercise அந்த fingers opposite. Fingers opposite. இந்த ஹேண்டில் இந்த ஃபிங்கர்ஸ், இந்த ஹேண்டில் இந்த ஃபிங்கர்ஸ். ட்ரை பண்ணுங்க. ஹோம்ஒர்க். சரி, அடுத்தது ஃபிங்கர்ஸ். ஓகே, சரி, அடுத்தது ப்ளீஸ் கெட் அப். கொஞ்சம் எழுந்துருங்க. ப்ளீஸ் கெட் அப். கொஞ்சம் பாடி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் த பாடி. ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு 3 தோப்புக்கரணம் போடுங்க. லைட்டாக சேர் அடைஞ்சலாதுன்னா கொஞ்சம் மேலே லைட்டாக போட்டால் போதும். ஓகே, கொஞ்ச நேரம் ஜாகிங். Friends, கொஞ்சம் பேர் உட்காந்துட்டே இருக்கிறீங்க. ப்ளீஸ் கெட் அப் அண்ட் டூ ஜாகிங். ஹலோ, ப்ளீஸ் கெட் அப். ஓகே, ப்ளீஸ் ரவுண்ட். ப்ளீஸ் ரவுண்ட். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். வெயிட். சரி, இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஹியூமன் பிரெயின் இஸ் எ பயாலஜிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகே, சைலன்ஸ். சீரியஸ். சீரியஸ். ரிலாக்ஸேஷன் ஓவர். உங்களுக்கு அப்பப்போ
ஃபிசிக்கல் மூமெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி மைண்ட் ஒரு காம் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம். ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா ஆயிடுச்சு. இப்போது ஃபோக்கஸ், சைலன்ஸ், ரைட்? Human brain is a biological supercomputer. There are 10,000 crore neurons in the human brain. We use only very limited percentage, maximum 5 to 10%. 90% is untapped. So இந்த பிரெயினை வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஹியூமன் பிரெயின் இஸ் அ மெஷின். மைண்டு மனசு is an operator. Brain is a car. Mind is a driver. Right? அது ஒரு மெஷின். அதை இயக்குனர் யார்? மனம். அப்போது பிரெயின் பொறுத்தளவு அக்கார்டிங் டு நேச்சர்ஸ் கிரியேஷன், காட்ஸ் கிரியேஷன் வந்து எல்லாருக்குமே ஹியூமன் பிரெயின் வந்து 10,000 crore நியூரானோட தான் படைக்கப்பட்டிருக்குது. மெஷின் இஸ் ஓகே. ப்ராப்ளம் யார் அப்போ? மைண்டு தான் ப்ராப்ளம். சரியா? மைண்டு ரெடியாக இருந்தால் பிரெயின் இஸ் ரெடி டு ஒர்க். அந்த மைண்டை ரெடி பண்ணுறது தான் மனவளக்கலை, மெடிடேஷன்ஸ், யோகா. இந்த கேம்பில் உங்களை மனசை ரெடி பண்ணிட்டா இந்த பிரெயினை நல்லா ஆப்ரேட் பண்ணலாம். சரியா? இப்போது பிரெயின் வேலை செய்ய தயாராக இருக்குது. ஆமாம், படித்து என்ன, அப்புறம் நாளைக்கு படித்தா போதும். ஆமாம், மார்க் வாங்கி என்ன, அப்புறம் பார்த்துக்கலாமே. இதெல்லாம் எங்கே நடக்குது? பிரெயினில் நடக்குதா, மனசில் நடக்குதா? மனசு தான் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்குது. பிரெயின் ரெடியாக இருக்குது. ஐ எம் ரெடி டு ஒர்க், என்னை ஆப்ரேட் பண்ணுங்கள், என்னை எடுத்து ஓட்டுங்க, கார் ரெடி. அப்போ மைண்டு வந்து டியூன் ஆகணும். சரியா? மனசில் அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன். அதாவது ஐ கேன், ஐ வில் அப்படின்னு மைண்டில் ரெடி ஆகிட்டு பிரெயின் ஆப்ரேட் பண்ணால் உங்கள் மெமரி பெட்டராக இருக்கும். யூ கேன் ரீட் எனி திங், யூ கேன் டூ எனி திங். சரியா? அப்போது இந்த மனசை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்களை ஒரு பவர் கொடுத்துட்டே இருக்கணும். ஐ கேன், ஐ வில். லவுடர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்பீட் ரீடிங். ஃபிங்கர் மெத்தடுக்கு என்னங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் புக் எடுத்து படிக்கிறீங்க, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணி அப்படியே படிங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஃபிங்கர் மூவ் ஆகும்போது ஐ ஃபிங்கர் டிப்புக்கு போயிடும், மைண்டு கூடையாக தான் போகும். ஃபிங்கர் இப்படி போயிட்டு இருக்கும்போது வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இல்லையா? அப்போது ஃபிங்கர் வந்து உங்கள் மைண்டை பாயிண்ட் அவுட் பண்ணி மூவ் பண்ணும். இது ஒரு 1 or 2 pages. அதுக்கப்புறம் நீ ஃபிங்கர் இல்லாத கூட படிச்சிடலாம். இது ஃபிங்கர் மெத்தட். இன்வெர்டட் மெத்தடுங்கிறது என்னென்னா, நீங்கள் புக்கை ரிவர்ஸில் வச்சு கீழேருந்து மேலே படிச்சுட்டு வர்றது. இதெல்லாம் ஹோம்ஒர்க். ப்ளீஸ் ரீட் இட். Types of learning: visual type, seeing; auditory type, hearing; kinesthetic type, emotional and moment. அதாவது சில பேர்த்துக்கு பார்க்குற விஷுவலில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அவங்க வந்து படிக்கிறதுக்கு நிறைய எழுதுனதை கண்ணில் பார்க்கணும், கலர்ஃபுல் ட்ராயிங்ஸ் அதெல்லாம் விஷுவலாக பார்க்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக படிக்கணும். ஆடிட்டரி இவங்களுக்கு காதில் கேட்டால் தான் மெமரி நல்லா இருக்கும். அப்போ இவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு படிக்கணும், ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கணும். செல்லில் கூட ஃபார்முலா, ஈக்குவேஷன் இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப கேட்டால் அது பர்மனெண்ட் மெமரிக்கு போகும். சரியா? அது வந்து ஆடிட்டரி, காது. கைனஸ்தட்டிக் டைப் என்ன, கொஞ்சம் அவங்களால உட்காந்தே படிக்க முடியாது. கொஞ்சம் சில பேர் நடந்துகிட்டே அது படிப்பாங்க, சில பேர் நடந்துகிட்டே ஃபார்முலா சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் மூமெண்ட்டு, அந்த மூமெண்ட் உள்ளவங்கள ரொம்ப நேரம் உட்காந்து 1 hour அசையக்கூடாதுன்னா அவங்களால முடியாது. அப்போ கொஞ்சம் எழுந்துக்கிறது, கொஞ்சம் கை கால வச்சுட்டு மறுபடியும் உட்காந்துக்கிறது. ஏன்னா சில பேர்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்னா ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் இடையில் கொடுத்துட்டு திரும்ப உட்காந்து படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இதுதான் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் லேர்னர்ஸ். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் டெக்னிக். இது என்ன அப்படின்னா, ஒரு எஸ்ஏ டைப் கொஷின்ஸ் ஃபஸ்ட் டைம் படிச்சுக்கிறீங்க, அடுத்த தடவை ரிவைஸ் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரம் ரிவைஸ் பண்ணணும். அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டா போது ஃபுல் பேஜ் ரீகால் ஆயிரும். அதுதான் கீவேர்ட்ஸ் டெக்னிக்.
அடுத்தது யூஸ் டிஸ்பிளே போர்ட்ஸ், ஃபார்முலா pardon? Keywords technique, use display boards, use pocket cards. Mind preparation before study, creating study environment. Tape recorder method, tune method. Mind map technique. Study timings, sleep theories. How to study history. Put a table. How to remember formulas, equations, definitions and poems. Okay, yes. So several techniques, மொத்தத்தில் techniques are there to read. ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி we have to achieve. அடுத்து வந்து யூஸ் டிஸ்பிளே போர்ட்ஸ். இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் டெஃபினிஷனை பெரிய லெட்டரில் எழுதி ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்பிளே போர்டில் பார்த்தா அது உங்களுக்கு மெமரி ஆகும். பாக்கெட் கார்ட்ஸ், ஸ்மால் கார்ட்ஸில் ஃபார்முலா ஈக்குவேஷன் டெஃபினிஷன் ரைட் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஜஸ்ட் பார்த்தா விஷுவல் பண்ண அது பர்மனெண்ட் மெமரிக்கு போகும். நெக்ஸ்ட், மைண்ட் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் ஸ்டடி. அதாவது படிக்கிறதுக்கு முந்தி அப்படியே ஜாலியாக ஹலோ எனி இன்ட்ரெஸ்டிங் ரைட். இப்போது படிக்கிறது அப்படியே ஜாலியாக இப்படி படுத்துட்டு அப்படி புக் எடுத்துட்டு இப்படி படிக்கிறது அப்படியெல்லாம் கூடாது. படிக்கிறதுக்கு முந்தி ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் ஏரியா நீட்டாக சேர் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த புக்கு மட்டும், ஏன்னா டீவியேஷன் டைவர்ஷன் இல்லாத ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மெடிடேஷன் பண்ணது போல் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ரைட். கொஞ்சம் டல்லாக ட்ரௌசியாக இருந்ததுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தால் ஒரு ஜாகிங் அல்லது 2-3 எக்ஸசைஸ் கொஞ்சம் குனிந்து நிமிந்து இப்படி பாடி மூவ்மெண்ட் பண்ணும்போது ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் உட்காந்து படிச்சிடலாம். அடுத்து வந்து டேப் ரெக்கார்டர், அதாவது ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கேட்குறது. அடுத்து வந்து டியூன் மெத்தடு. மெமரி போயம்ஸ் இதெல்லாமே டியூன் போட்டு படிக்கும்போது அது ஒரு பாட்டாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ரைட். இப்போது எஸ்பெஷலி இந்த தமிழ் இதெல்லாம் நான் வந்து 9th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு போயம் கூட எனக்கு ஸ்டில் இட் இஸ் இன் மை மெமரி. அது வந்து மணிமேகலை புராணத்தில் வருகிற ஒரு பாட்டு. ஓங்கிய வீதியின் ஒருபுடை ஒதுங்கி வளமுறை மம்முறை வந்தன செய்த உலக அரவியின் ஒருதனி ஏறி பதியோருதோடு பலதோருதேத்தும் முதியோர் கொட்டம் மும்மையின் வணங்கி ஊனொளி அறவத்தொளி எழுந்தண்டே யானர் பேருன் அம்பல மருங்கன் அப்படின்ட்டு அது அப்படியே போகும். ஸ்டில் தட் இஸ் இன் மை மெமரி. அதே போல் பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை சொல்லுக சொல்லியிருப்பாயுடைய சொல்லருக்கு சொல்லியிருப்பாயில்லா சொல் இப்படின்ட்டு இதுபோல் இது எல்லாமே வந்து ஒரு டியூன் போட்டோ ஒரு ராகம் போட்டோ படிக்கும்போது அது உங்களுக்கு பர்மனெண்ட் மெமரிக்கு போகும். அது ஒரு ஜாய்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஸ்டடி டைமிங்ஸ். மார்னிங் படித்தா பெட்டரா நைட் படித்தா பெட்டரா? ஓகே ஏர்லி மார்னிங் தி பெஸ்ட்டு தான். ஏன்னா நைட்டு மைண்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், படிக்கிற பெஸ்ட்டு. ஆனால் சில பேர்த்துக்கு மார்னிங் புக் எடுத்தாவே அப்படியே ஒரு ட்ரௌசியாக தூக்கமாக இருக்குது, நைட் படித்தா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா பேசாத நைட்டே படிச்சிருங்க. ரைட். ஏன்னா நீங்கள் ராக்கோழி ராத்திரியிலே கூவிடுங்க. ஏன்னா காலையில் வந்து சில பேர்த்துக்கு அப்படி ஒரு ட்ரௌசியாக இருந்தால் சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு சேஞ்ச் த ஹேபிட் பட் பரவாயில்ல நைட் படிச்சிருங்க. ஆனால் நைட்டு கேட்டால் மார்னிங் படிக்கலான் இருக்கு சார், மார்னிங் கேட்டால் நைட்டு தான் படிக்கலான் இருக்கிறேன். அப்படி தான் பண்ணக்கூடாது. ரைட். ஸோ மார்னிங்னா மார்னிங், நைட் அக்கார்டிங் டு யுவர் பீக் பர்ஃபார்மன்ஸ் டைமிங் எதுவோ அதில் நீங்கள் படிச்சிருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லீப் தியரிஸ். தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் மிக முக்கியம். ஒரு 7 to 8 hours நல்லா தூங்கிட்டு எக்ஸாம் போகிறது பெட்டர். 2-3 hours தூங்கிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா ரீகாலிங் எபிலிட்டி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். ஓகே. ஹவு டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கா உங்களுக்கு? இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாமா இருக்கா? ஓகே. சீரியல் நம்பர்ஸ், இயர்ஸ், ஈவெண்ட்ஸ் டோட்டலாக ஒரு டேபுலர் ஃபார்ம் போட்டு மெமரி பண்ணிங்கன்னா ஈஸியாக யூ கேன் ரீகால் த இயர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், சம்பவங்கள், வருஷங்கள். ஓகே. நெக்ஸ்ட்
How to remember? தம்பி படி. Read it. Mike. Hello. How to remember? Formulas, equations, definitions and poems. ஃபார்முலா ஈக்குவேஷன் டெஃபினிஷன் இதெல்லாம் மெமரி பண்ணுறதுக்கு நம்ம பல டெக்னிக் சொல்லிக்கிறோம். டிஸ்பிளே போர்ட்ஸ், பாக்கெட் கார்ட்ஸ், ரெக்கார்ட் அண்ட் ஹியர், எழுதி பார்க்குறது, சொல்லி பார்க்குறது, இதெல்லாம் பண்ணினாலே இது எல்லாமே பர்மனெண்ட் மெமரி ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட், how to score centum in mathematics. Hello, ready-யா? Ready to hear? ஓகே. டிசையர் இருக்கணும், பேர்னிங் டிசையர் இருக்கணும். அதாவது மேத்ஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன், வர மார்க் வரட்டும் அப்படின்னா சென்ட்டை வாங்க முடியாது. உங்களுக்கு ஒரு பேர்டிங், அதாவது ஒரு ஃபயர் பயங்கரமாக இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும். அடுத்தது பிலீஃப், நிச்சயமாக வாங்க முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் எங்கே சார் சென்ட்டு இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, எனவே இனிமேலும் வாங்க முடியாது. டோன்ட் செல்ஃப் லிமிட் யுவர் செல்ஃப், தட் இஸ் கால்ட் மைண்ட் செட். உங்கள் மனசுக்குள்ளே உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் நாட் அச்சீவ். ரைட்? ஐ எம் கேப்பபிள் அப்படின்ட்டு அந்த கான்ஃபிடென்ஸ். அடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்ட். மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் குருட்டு மனப்பாடம் பண்ணுறக்கோ மெமரைஸ் பண்ணுறக்கோ ஒன்றும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ். ஃபார்முலாஸ், அதில் வர யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸை பர்மனெண்ட் மெமரியில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட், ஹலோ, ரீட் இட். Be through in steps and procedures. Don't read mathematics, do mathematics. Doing mathematics is a skill. Any skill can be developed by practice. Analyze the failure, learn the lesson and then proceed. Right. Steps and procedures clarity இருக்கணும். Then do mathematics, don't read math. சும்மா சில பேர் மேத்தமெட்டிக்ஸை ரிவைஸ் பண்ணி சொல்லிட்டு அப்படியே பார்த்தாலே எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியுது சார் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அங்கே போனால் எக்ஸாமில் போடும்போது ஸ்ட்ரக்கப் ஆகி நிற்கும். நிறையா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணினால் மட்டும்தான் நீங்கள் சென்ட்டை வாங்க முடியும். யூ ஹேவ் டு டூ மோர் ப்ராப்ளம்ஸ். பை ப்ராக்டிஸ் you can develop the skill. Mathematics is a skill oriented subject. Knowledge oriented subjects are languages. மொழி பாடங்கள் எல்லாமே அது நாலேஜ். இது மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் எல்லாமே ஸ்கில். அப்படின்னா இப்போது ஸ்விம்மிங், டிரைவிங் இது எல்லாமே ஒரு ஸ்கில். அதே போல் டூயிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஸ்கில், ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில். அதையை எப்படி டெவலப் பண்ண முடியும்னா பை ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் கார் டிரைவிங் பண்ணணும்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்து ஒரு புக்கு படிக்கிறீங்க, காரிலேருந்து உட்காந்து கொள்ளவும். எஸ். அதுக்கு அடுத்தது கீரை நியூட்ரல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணவும். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டீரிங் பிடிச்சி ஆக்சிலேட்டர் கொடுத்து கீர் போட்டுட்டு போய்கொண்டே இருங்கள். அடையா 5 ஸ்டெப்பு தானே, அப்படி மனப்பாடம் பண்ணிவிட்டு கார் ஏறி ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் கேரண்டீடு இல்லை. அப்போது அதில் ஸ்கில் டெவலப் பண்ணணுன்னு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல் மேத்தமெட்டிக்ஸினுடைய பேசிக் இதே வந்து யூ ஹேவ் டு ஒர்க் மோர் சம்ஸ், மோர் ப்ராப்ளம்ஸ். அப்போ தான் அந்த ஸ்கில்லே டெவலப் ஆகும். தட் இஸ் த ஒன்லி வே. ரைட்? என்ன பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 சம் போட்டாலே அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். கொஞ்சம் சுமாரானவங்க 15-20, ரொம்ப மோசமாக 30-40 கூட போட வேண்டியது இருக்கும். ஒன்லி திங் இஸ் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ணால் யூ கேன் கெட் சென்டம். ரைட்? அதான் நான் சிங்கிள் டிஜிட்டில் இருந்த நான் சென்டம் வாங்கி இன்ஜினியர் ஆவதற்கு பை ப்ராக்டிஸ் தான். ரைட்? ஓகே. தென் அப்புறம் ஒரு டெஸ்ட் பேப்பர் வாங்கின உடனே சரி என் மார்க் இவ்வளோ தானே தூக்கி போட்டக்கூடாது. அது என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். ஏன் என்னோடய மார்க் குறைஞ்சது, என்ன மிஸ்டேக்ஸ் நான் என்னென்ன பண்ணினேன், அடுத்த தடவை சென்டம் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். தென் ஒன்லி யூ கேன் கெட் சென்டம். ஓகே. நெக்ஸ்ட். ரீட் இட். சேஞ்ச் த மைக். இன்னொரு ஸ்டூடெண்ட் படிங்க.
to get high score in mathematics, do Louder, no louder. problem. Louder. When you apply formulas frequently, that will be taken to permanent memory. You will develop confidence if you do more problems. Just revising will not help. Okay. Next. Read it. Read it. Mike. யார் படிக்கிறீங்க? எஸ். சரி மைக்கை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொடுங்களாட்டி. இந்த சைடு. You can develop the speed management by practice. ஓகே. ஸ்மால் மிஸ்டேக்ஸ் வராது இருக்கணும்னா ப்ராக்டிஸ் தான். ப்ளஸ் மைனஸ் போடுறது, யூனிட் மாற்றி போடுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணோன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ரீகால் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட். வெயிட். சரி, இப்போது மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் பல விஷயங்களை பார்த்தோம். இன்னொரு தடவை ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணிடலாம். யாரோ ஒருத்தர் மைக் கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறவங்க மைக் முன்னாடி கொடுங்க. தம்பி மைக் முன்னாடி கொடு. ரிவர்ஸ் போ. ரிவர்ஸ். வெயிட். ஓகே, ரீட் இட். அப்படியே பேஜ் பை பேஜ் ஒரு தடவை படிச்சுட்டு எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். How to get 100% in mathematics? Have burning desire, have belief, self-confidence, understand, lost permanent memory. Don't be through in steps and procedures. Don't read maths. Don't do maths. Be thorough in the steps and procedures. Doing mathematics is a skill. Any skill can be developed by practice. Analyze the failure, learn the lesson, and then proceed. To get high scores in mathematics, do more problems. When you apply formulas frequently, that will be taken to permanent memory. You will develop confidence if you don't do more problems. Just revising will not help. Small mistakes can be avoided if you do more problems. You can develop the speed time management by practice. Okay. So with this mathematics topics over, then excellence in exams. Next. Please read it. Mike ஒரு change it. குரலை change பண்ணலாம். How to score high marks in exams? Examination. It is not a problem, it's a challenge. It is an opportunity to express your talent to the world. Excellence in exams. Mind rehearsal techniques, molding techniques, neuro-linguistic programming techniques, LNP. Okay. Examல தம்பி ப்ளீஸ் ரவுண்ட். ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்போ சில பேர்த்துக்கு ஃபியர் இருக்கு. எஸ், எனி டவுட்? இல்லை, யூ வாண்ட் மைக் ஆர் டவுட்? ரைட். இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் டென்ஷன் இருக்குது. நான் கிளாஸில் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்குறேன் சார், நான் எக்ஸாமில் மார்க்கு படம் ஓட்டுறப்பல பயத்தில் மார்க் வாங்குறதில்ல. தனியாக படிக்கும்போது எல்லாமே தெரியுது, எக்ஸாமில் போய் திடீர்னு காணாது போயிடுது. என்ன பண்ணுறது? அந்த எக்ஸாம் ஃபியர் அண்ட் டென்ஷனுங்கிறது யூனிவர்சல் ப்ராப்ளம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது இருக்குது. அது எலிமினேட் பண்ணுறதுக்கு ஐ அட்டெண்டட் செவரல் கோர்சஸ். ரைட். அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் என்னென்னா மைண்டு ரிகர்சல் டெக்னிக். இது என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஃபியர் போகணும் அப்படின்னா நீங்கள் மைண்டில் ஐ க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்டு எக்ஸாம் போவது போலவும் எல்லாத்தையும் ஒரு தடவை கோத்திரத்தில் படிச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக நல்லா ஆன்சர் பண்ணி பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணுறது போலவும், டயத்துக்கு ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு வெளியே வர்றது போலவும் அப்படியே அது விஷுவலைசேஷனில் பார்க்கணும். அதாவது எக்ஸாம் ரியலாகவே அட்டன் பண்ணுறத விஷுவலைசேஷனில் மனக்காட்சியில் பார்க்கணும்.
அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா அந்த சப்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த விஷுவல் எல்லாம் ரெக்கார்ட் ஆகி அந்த ஃபியர் எல்லாமே போயிடும். ஏன்னா பயம் இருக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டில், உள் மனசில் போகணுன்னா அந்த டெக்னிக். இப்போ அந்த டெக்னிக் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணல. இப்போது ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ், ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். மைண்ட் ரிகர்சல் டெக்னிக். நான் சொல்ல வரைக்கும் கண்களை திறக்க வேண்டாம், கண்கள் மூடியே இருக்கட்டும். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். டுடே இந்த எக்ஸாம் டே. நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்து காலை கடன்களை முடித்து குளித்து தியானம் செய்கிறீர்கள். மனம் அமைதியாக இருக்கிறது. பின் முக்கியமான ஃபார்முலா ஈக்குவேஷன் டெஃபினிஷன் கோத்ரூ செய்விடுகிறீர்கள். எக்ஸாம் காலுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்கூட்டியே சென்று விடுகிறீர்கள். அங்கு மற்றவரோடு அதிகமாக பேசிக்கொண்டு இருக்காமல் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறீர்கள். பெல் அடிக்கிறது, எக்ஸாம் காலுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் ஆன்சர் ஷீட்டை வாங்கி சரியாக உங்கள் நம்பர் எழுதி வெயிட்டிங் ஃபார் த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அது அப்படியே கோத்ரூ பண்ணுறீங்க. அதில் பெஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரிகிற, நல்லா முழு ஆன்சர் சரியாக தெரிகிற ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறீங்க. இப்படி ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக மார்க் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதிட்டு வந்து இன் டைம் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க. எல்லாத்தையும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணி அடிஷ்னல் ஷீட்ஸு நம்பர் கரெக்டாக எழுதி எடுத்து கட்டி வைக்கிறீங்க. பெல் அடிக்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு ஹாப்பியாக வெளியே வந்துடுறீங்க. இப்படி ஒவ்வொரு எக்ஸாமாக எவ்ரிடே நல்லா முந்தின நாள் ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி எழுந்து எல்லா எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் த ஹாலிடேஸ் ரிசல்ட்ஸ் டிக்ளேர்ட். யூ ஸ்கோர்ட் வெரி ஹை மார்க்ஸ் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். உங்கள் மார்க்ஸ் பார்த்து ஆல் த டீச்சர்ஸ், பிரின்ஸிபல் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. யூ ஃபீல் எக்ஸ்ட்ரீம் ஜாய் அண்ட் ஹாப்பி. அளவு கடந்த சந்தோஷம், ஆனந்தம் அடைகிறீங்க. உங்கள் அச்சீவ்மெண்ட்டை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாராட்டிக்கிறீங்க. நிச்சயமாக இதை உங்களால் அடைய முடியும். நீங்கள் ஒரு வெற்றியாளர். யூ ஆர் அ வின்னர். யூ கேன் டூ திஸ். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். இதுதான் மைண்ட் ரிகர்சல் டெக்னிக். இது ஒன்றும் இல்லை, எக்ஸாம் ஹாலில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இது என்ன பண்ணும், வாட் ஆர் த யூசஸ் அப்படின்னா, எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அப்படின்னு அந்த பயம் வந்து சப்கான்ஷியஸ்குள்ளே இருக்குது. பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற போது இது சப்கான்ஷியஸில் ரியலாகவே எக்ஸாம் நடந்தது போல் மைண்டு நினச்சி அந்த ஃபியரெல்லாம் எலிமினேட் ஆகிடும். இது நீங்கள் எக்ஸாம் முந்தின நாள் இல்லை, இந்த நார்மல் ஸ்டடி ஹாலிடேஸ்லேயே பண்ணாலே ஃபியரே இருக்காது, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், உங்கள் ரீகாலிங் எபிலிட்டி பெட்டராக இருக்கும். ரைட்? எப்போ ரீகாலிங் பெட்டராக இருக்கும்னா மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது தான். ரீகாலிங் பண்ணால் தான் சொல்லிக்கிற ரிசப்ஷன், ரெக்கார்டிங், ரீகாலிங். ரிசீவ் பண்ண மேட்ரு, ரெக்கார்ட் பண்ண மேட்ரு, ரீகால் பண்ணுறது மிக முக்கியம். ரீகாலிங் எபிலிட்டி பெட்டராக இருக்கணும்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும். எக்ஸாம் காலில் மைண்டு ஐயோ டென்ஷன் ஆகி படப்படப்பு ஆகிட்டிங்கன்னா அது அப்படியே போட்டு அமுக்கி ரீகாலிங் அஃபெக்ட் ஆயிரும். அதனால் அதுக்காக இந்த மெடிடேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி காம் பண்ணி பவர்ஃபுல்லாக வச்சுக்கும். மெமரி பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். Finger exercise, deep sleep, high mark scoring methods. ஓகே, ஃபிங்கர் எக்ஸசைஸ் வந்து எக்ஸாம் காலில் நல்லா பிடிச்சாதற்காக இது மட்டும் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஃபிங்கரை உதறி. ஆனால் எக்ஸாமுக்கு முந்தைய ரொம்ப உதறி சுலுக்கிற போது அளவாக பண்ணிடுங்க. ஓகே, then next. Recalling. Classroom recalling technique. Frequent revision. Remember the state of mind when you studied. Leave some time gap and then recall. ரீகாலிங் வந்து ஒவ்வொரு நாள் கிளாஸில் நடக்கிறத நைட்டு அன்றைக்கே ரீகால் பண்ணி பார்க்கணும்.
உடனே புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கணும். அப்போ அந்த ரீகால் பண்ணதான் உங்கள் ரீகாலிங் எபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் பண்ணும்போது ரீகாலிங் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் better handwriting. Next. Okay. How read it? How to create permanent memory. Read, understand, read, revise. ஃபர்ஸ்ட் படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எகைன் அதை படிங்க, அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட். Recall, revise, analyze the test papers and take the feedback. Read, revise, recall. அப்புறம் படித்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீகால் பண்ணி பார்க்கணும். ரீகால் பண்ணி சரியாக வரல அப்படின்னா திரும்ப ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணணும். எந்த டெஸ்ட் எழுதினாலும் அந்த கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி திரும்ப அதைய ஃபீட்பேக் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும். மெமரி பெட்டராக இருக்கிறதுக்கு ரீட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். இதை திரும்ப திரும்ப செய்யும்போது தான் உங்களுக்கு பர்மனெண்ட் மெமரிக்கு போகும். நெக்ஸ்ட். Daily do memorize something. For brain, vitamin B and C are needed. When you do smile and laughing more, blood and oxygen will go to brain. Arthur Winter, MD and Ruth Winter, MS. Many of life's failures are those people who did not realize how close they were to success when they gave up. Thomas Edison. In the long run, you hit only what you aim at. Therefore, though you should fail immediately, you had better aim at something high. Henry David Thoreau. Okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ராக்டிக்கலாக ஒரு மெமரி டெக்னிக்கு போக போகிறோம். ஒரு 20 ஆப்ஜெக்ட்ஸ் சொன்னாலும் அதை அப்படியே மைண்டில் வாங்கிட்டு ஃபார்வர்ட் சொல்கிறது ரிவர்ஸ் சொல்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு மெமரி டெக்னிக் அது பார்க்க போகிறோம். இந்த இப்போது இதை ஒரு முறை படிங்க. சார், கிரியேட்டிவ் மெமரி டெக்னிக். சரி, இப்போது ஓகே, இப்போ கண்ணை மூடிட்டு இந்த 20யும் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் சொல்ல முடியுமான்னா நிறைய பேர்த்துனாலும் சொல்ல முடியாது. இந்த ஸ்டோரி மெமரி டெக்னிக் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓ, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. சரி, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த 20 ஆப்ஜெக்ட்ஸையும் லிங்க் பண்ணி ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணுறது, ஸ்டோரியை மனசில் வச்சுட்டு ஆப்ஜெக்ட்ஸை ரீகால் பண்ணுறது. இப்போது பாலுங்கிறவர் போய் ஒரு காரை ட்ரைவ் பண்ணுறார். ட்ரைவ் பண்ணி ரோட்லேயே ட்ரைவ் பண்ணிட்டு போய் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போய் மாங்காய் பறிக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன? நம்பர் 2
இப்போ இந்த ஸ்டோரியை ரிவர்ஸாக ரீகால் பண்ணுறீங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக. கோ ஸ்லோ, ஏன்னா சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 20 ஆப்ஜெக்ட் என்ன? சரி, இப்போது 20 ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பண்ண முடியுது. பிகாஸ் அதை ஸ்டோரியாக ஃபார்ம் பண்ணி லிங்க் பண்ணி விஷுவலைஸில் ரீகால் பண்ண போல். இதனோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எழுதி பார்க்குறதில்ல, ஜஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை சொன்னால் நீங்கள் மைண்டில் அப்படியே வாங்கி அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி சொல்லி முடித்த உடனே அதைய ஃபார்வேர்டு ரிவர்ஸ் சொல்கிறது. ரைட்? சரி, இதையை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ரூமில் போய் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணால் 20 ஆப்ஜெக்ட்ஸ் 30, 40, 50, 100 ஆப்ஜெக்ட் கூட ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ டைம் இருந்ததுன்னா நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் 50 ஆப்ஜெக்ட் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் சொல்ல வச்சுருவேன். ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் இதோட இந்த டெக்னிக் சொல்லிட்டேன். பட் ப்ராக்டிஸ் நீங்கள் தான். பல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மற்றவங்க கேட்டுட்டு இதை லேர்ன் பண்ணிங்க. இந்த டெக்னிக்னால என்ன அட்வான்டேஜ்? இது எக்ஸாமுக்கு வருமா? என்ன அட்வான்டேஜ்? இது உங்களுக்கு அந்த ரைட் பிரெயின் கோஆர்டினேஷன், மெமரி பவர், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், மெமரி நம்மளுக்கு பெட்டராக இருக்குன்ட்டு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். லிங்கிங் மெத்தட் பண்ணி மெமரியை ரீகால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வித் திஸ் இந்த மெமரி டெக்னிக்ஸ் ஓவர். பட் இது அத்தனையும் ஃபாஸ்ட்டாக ஒரு முறை சரி கை தட்டிடுங்க. சூப்பர் பவர் மெமரி டெக்னிக் ஆரம்பிச்சிருந்து சூப்பர் பவர் மெமரின்னு கட்டி ஆரம்பிச்சிருந்தா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இவ்வளோ நேரம் லேர்ன் பண்ணதை ஒரு முறை ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணிடலாம். பல விஷயங்கள் சொல்லியிருக்கு, அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு மெமரியில் ரிவைஸ் பண்ண ஆயிரும். சரியா? மெமரி அப்படின்னு என்ன, மெமரியோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன? சரி, மெமரி பெட்டராக இருக்கிறதுக்கு வாட் ஆர் ஆல் தி பேசிக் கான்செப்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இன்ட்ரெஸ்ட், மோட்டிவேஷன், அவேர்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங், ஹெல்த். ஓகே, next. Read this. Memory power development, self confidence, interest, motivation, awareness, understanding, health. Okay, next. Interest, auto suggestion, I like my studies, I love my studies, I can get high marks. Motivation, it is an inner drive to achieve anything. Motive factors, internal and external. Motivation, creating inner drives, purpose, parents' love, pleasure, pain principle. Motivation, take responsibility, studies are for my life. Visualize the short-term goal, long-term goal. Know the pleasure, main principle, commitment, non-convenience action, not telling reasons. Awareness, 100% attention, constant effort to focus the mind. Call the self, technique, call your name and say, are you here or beware. Understanding, ask questions, get clear, go through the lessons the previous day before it is taught in the class. Understand, log the basic concepts. Health, I exercise, dance, take more fruits and vegetables, deep sleep, yoga, take lot of waters. In computer, input, process, output. In human brain, reception, recording, recalling. Brain, it is biologically supercomputer. It can be programmed and operated. It is maximum capacity, awaken the sleeping giant. Human brain, there is 10,000 crore brain cells, neurons in the human brain. Number of neurons, connections, network can be made. That is 25, 10 more than 29.
In the brain power, we are using only 10% of the mental potential. Weight of the brain 2 to 2.5% weight of the total body. Brain theories: function of left and right brain, brain continuously, brain activating techniques. தம்பி படி. Read it. யாரு? Move the mic. Speed reading, finger method, inverted method. Types of learning: visual type, seeing; auditory method, auditory type, hearing; kinesthetic type, emotional and movement. New study techniques: keywords technique, use display boards, use pocket cards. Mind preparation before study, creating study environment. Tape recorder method, tune method. Mind map technique, study timings, sleep theories. How to study history, put a table. How to remember formulas, equations, definitions and poems. How to get 100% in mathematics. Mathematics: have burning desire, have belief, self-confidence, understand, formulas, permanent memory. Be thorough in steps and procedures. Don't read mathematics, do mathematics. Doing mathematics is a skill. Any skill can be developed by practice. Analyze the failure, learn the lesson and then proceed. To get high score in mathematics, do more problems. When you apply formulas frequently, that will be taken to permanent memory. You will develop confidence if you do more problems. Just revising will not help you. Small mistakes can be avoided if you could do more problems. You can develop the speed, time management by practice. Excellence in exams. How to score high marks in exams. Examination: it is not a problem, it is a challenge. It is an opportunity to express my talents to the world. Excellence in exams. Mind rehearsal techniques, molding technique, neuro-linguistic programming technique, NLP. Finger exercise, deep sleep, high mark scoring methods. Recalling: classroom recalling technique, frequent revision, remember the state of mind when you studied, leave some time gap and then recall. Inner being, outer being. Excellence in education and scoring high. Better handwriting, factors for better handwriting, mind preparation, symmetry, body study. How to create permanent memory. Read, understand, read and revise. Recall, revise, analyze the test papers and take the feedback. Read, revise and recall. Daily do something. Daily do memorize. Okay. With this, எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரீகால் பண்ணியாச்சு. சம்மப் பண்ணுறது என்ன அப்படின்னா, மெமரி பெட்டராக இருக்கிறதுக்கு 6 ஃபேக்டர்ஸ் சொன்னோம். டெக்னிக்ஸ் எல்லாம் ஒரு டெக்னிக், அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக், எக்ஸாம் பியர் டென்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு, எக்ஸாமில் ஹாலில் போய் எக்ஸாம் எழுதுறது போல் பார்க்கும்போது அந்த மைண்ட் ரிகர்சல் டெக்னிக், உங்களுக்கு பியரெல்லாம் போயிருன்னு பார்த்தோம். எக்ஸாமினேஷன் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் த சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ வித் திஸ் ஓவர். வாழ்க வளமுடன். சார் இப்போ ரொம்ப சூப்பராக பல இன்ஃபர்மேஷன் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொன்னாங்க. அடுத்து ஒரு சின்ன நமக்கெல்லாம் ஆச்சரியமான ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி. தங்க முன்னாடி வாங்க. சாரோட பேர் வந்து அத்வைதன். 7th-லேருந்து 8th போகிறார். தங்கத்துக்கிட்ட ஒரு ஸ்பெஷலான திறமை ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியோட பேர் சொன்னாலும் கண்ட்ரியில் இருக்க முக்கியமான விஷயங்களை கடன்னு சொல்லிடுவார். இருங்க வாய்ப்பு கொடுக்குறேன். சரி, உங்களுக்கு யாருக்காவது அப்படி 190 கண்ட்ரி இருக்கா? உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி டேலண்ட் இருக்கா? சூப்பர் தங்கம், சூப்பர். தங்கம் வந்து 7th-லேருந்து 8th போகும்போது யாரும் எந்த முயற்சியும் எடுக்காமல் தானாக தயாராகிருக்காங்க. இப்போ தங்கத்துக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? யாருக்கு ஹேண்ட் மைக் வேணுமோ கையை உயர்த்துங்க.
இருங்க இருங்க ஒன்று ஒன்றா கேட்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். Fiji is a country that is located in the Pacific Ocean. It was a former colony of the Great Britain. It was during World War II, Japan had occupied Fiji as war in the Pacific raged on between Japan and the USA. And it occupied Fiji during 1942, and when US troops entered the Pacific when World War II came to an end, Japan, Fiji was seized from Japanese control to US control, and when World War II ended in 1945, US occupation turned back into British occupation, and during the 1980s they got independence from Great Britain. Next, இந்த பக்கம் இருந்து கேட்கலாமா? Azerbaijan is a country that is situated in the Caucasus, bordered by Armenia, Georgia, and that's it in the Caucasus. It was previously a post-Soviet country that got independence in 1990s, along with its neighbors. Azerbaijan was previously known as the Azerbaijani Soviet Socialist Republic, which was part of the Soviet Union. Before that, they were part of the Russian Empire, and they have a dispute with Armenia in Nagorno-Karabakh, which has a ethnically Armenian exclave inside of Azerbaijan. They have had many other wars, 4 wars in 1980s, 90s. Okay, next. ஒரு முறை clap பண்ணலாமா? சூப்பரா சொன்னாங்க. Next இந்த பக்கம். Switzerland. Who? Switzerland. Oh, okay. Switzerland is a country that is situated in Western Europe. It is bordered by Germany, Liechtenstein, Austria, France, and Italy. They are a neutral nation which last engaged in a war in 1798, when the French Empire, led by Napoleonic France, had occupied Switzerland and made it a puppet state that was ruled by France. Switzerland is famous for its cheeses and its chocolates. They tanga super very good. Tanga listen, ஏன் சவுண்ட் போடுறீங்க? அமைதியா இருங்க. இப்போ அந்த பக்கம் யார் எழுந்திருக்கீங்க? அந்த பக்கம். Can you tell about Cyprus? Yes. Cyprus is a country that is an island nation. It is a country in the Mediterranean Sea which has a dispute with there's a northern part of the country that's having a Turkish population, and the southern half has a Greek. There is a United Nations buffer area in between both of them. They have a Greek majority and a Turkish minority. The Turkish Republic of Northern Cyprus is a disputed country that only Turkey recognizes. Cyprus was part of many vast empires like the Ottoman Empire and was a British colony. The British still have a few military bases in the southern Cyprus, which is bordered by Greece mainly. And okay tanga super அருமை. எவ்வளோ அழகாக இந்த ஏஜில் 7th to 8th இவ்வளோ விஷயங்களை தானாக ஆர்வமாக கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குங்கிறதுனால தான் தங்கத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தோம். ஒரு முறை ப்ளஸ் பண்ணலாமா தங்கத்தை? எல்லாருமே கைகளை கோர்த்து கண்களை மூடி துரிய நிலைக்கு வாங்க. நான் பேர் சொல்லும்போது நல்லா வாழ்த்துங்க. சூப்பர். அத்வைதன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது பள்ளி கல்லூரி படிப்புகள் எல்லாமே சிறந்து விளங்க வாழ்க வளமுடன். தங்க இப்போ இந்த செஷனில் இன்னும் ஒரு 10 minutes டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி சார்கிட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். கேள்விகள் கேட்டால் சார் பதில் சொல்லுவார். தங்க நீங்கள் உட்காந்து ஐயா இந்த பக்கம் யார் மைக் கேட்குறாங்களோ கொடுங்க. ஒரு முறை இந்த பக்கம் ஒரு முறை அந்த பக்கம் சாய்ஸ். யார் இப்போ இந்த பக்கம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரே ஒரு நிமிஷம். இப்போ என்னோடய கிராண்ட் சன் என்னோடய பேரண்ட் இது சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்
அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெமரி பெட்டராக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் டெமோ காமிச்சது. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி ஜார்பு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா இயர் ஈவெண்ட்ஸு அந்த கண்ட்ரி இதெல்லாம் மெமரி வச்சு இது என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. பட் அவர் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால 196 கண்ட்ரிஸை நீங்கள் எந்த கண்ட்ரி சொன்னாலும் அவர் நான் இடையிடையே ஸ்டாப் பண்ணோம், அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவ்வளவு லோட் பண்ண முடியுது. ஏன்னா பிரெயின் பயங்கரமான கெப்பாசிட்டி உள்ளது. இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது வி கேன் டூ எனிதிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளுக்காக கொண்டு வந்து காமிச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ கொஸ்டின் ஆன்சர் போகிறதுக்கு முந்தி ஒரு ஃபீட்பேக். இந்த செஷன் ஆஃப் டே இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, சரி ஃபீட்பேக் அப்புறமா. சரி மேடம், ஈவினிங் மேடம் உள்ளே போயிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்கள் நேம் உங்கள் ஸ்கூல் நேம் போட்டு இந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு இப்போ எழுதுகிற டைம் இல்லை, நீங்கள் ஈவினிங் அவர்ஸ் எழுதி நைட்டு கொடுங்க. நான் வந்து மறுபடியும் கேர்ள்ஸ் ப்ரோக்ராமுக்கு வரும்போது ஐ வில் கெட் இட். நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா? இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒயிட் ஷீட்டில் உங்களுடைய ஃபீட்பேக் இங்கிலீஷோ தமிழோ மிக்ஸ் பண்ணியோ எழுதி கொடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். எஸ், எழுந்து ஒரு மைக் கொடுங்க. சார் சொல்லுங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல சார் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் நிமிட்ல ரிவைஸ் பண்ணா மறந்து போகாதாங்க சார்? எக்ஸாம் டயத்தில் ரிவைஸ் பண்ணால் மறந்து போகாதான்னு கேட்குறாரு. அதனால தான் எக்ஸாம் வரைக்கும் தள்ளக்கூடாது. அதாவது ஆக்சுவலாக ஸ்டடி ப்ரொசீஜரே வந்து ஹலோ சைலன்ஸ். இவர் கேட்ட கேள்வி நான் சொல்கிற பதில் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் கொஷின் கேட்குறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, அதே சமயத்தில் இந்த ஆன்சர் ரிசீவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த தம்பி என்ன கேட்குறாருன்னா, லாஸ்ட் ஹவரில் ரிவைஸ் பண்ணால் மெமரியில் இருக்குமா? இருக்காது. ஏன்னா மெமரியை கிளாஸிஃபை பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. நீங்கள் படித்தா அப்போதைக்கு இருக்கிற பேர் ஷார்ட் டேர்ம் மெமரி. பட்டு திரும்ப திரும்ப படித்து அதை பர்மனெண்ட் மெமரி ஆக்கிட்டால் தான் பர்மனெண்ட் மெமரி ஆக முடியும். நீ கிளாஸ் நடக்குது அப்படின்னா அன்னைக்கு நைட்டே ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்கெண்டில் அந்த வாரம் நடந்த பொருள் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு குவார்டர்லி ஆஃப் இயர்லி அல்லது செமஸ்டர் இது எல்லாமே எழுதிட்டு ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது நீ நிறையா தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, நிறையா தடவை டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, நிறையா தடவை ஃபீட்பேக் எடுத்து அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாம்னு நல்லா எழுதலாம். அதனால் கடைசி நேரத்தில் ஃபுல்லாக லோட் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகும். ரெகுலர் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி தான் மெமரிக்கு பெஸ்ட். ஓகே ரைட், நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போது தம்பி படிச்சிட்டியா? அதெல்லாம் படிச்சிட்டேன், அதெல்லாம் கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து அண்டர் கான்ஃபிடென்ஸு டேஞ்சர், ஓவர் கான்ஃபிடென்ஸு டேஞ்சர். அதாவது நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தாலும் அதைய நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அந்த டெஸ்ட்லேயே தெரிஞ்சு போயிடும். உங்கள் கான்ஃபிடென்ட்டாக என்ன படிக்க முடியும், மார்க் வாங்குறதுங்கிற ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட் எழுதுறாங்க இல்லையா, டெஸ்ட் மார்க்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அடாடா நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே படிச்சுன்னு நினச்சி கடைசியில் மார்க் என்ன இந்த வந்திருக்குது. அதுக்காக தான் இந்த ஃப்ரீக்வெண்ட் கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறது. இது எல்லாமே உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்தாலும், ஓவர் கான்ஃபிடென்ட் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரணும். ரிசல்ட் பேஸ்டானு தான் உங்களுடைய இது இருக்குது. அதனால் ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வந்தனால அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பற்றி ஓவராக நினச்சிட்டோம், இனி ஒழுங்காக படிக்கணும், சின்சியராக இருக்கணும்னு தெரிஞ்சுட்டா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஐயா. எஸ், அடுத்தது ஐயா இங்கே வாழ்கன்மன் ஐயா, இந்த சக்ஸஸ் ஃபார்முலான்னு வந்துருந்துச்சு. அதோட ப்ராடக்ட் சைடில் நீங்கள் சக்ஸஸ் மைனஸ் பிரெயின் ட்ரேசிங்னு போட்டிங்க. அந்த பிரெயின் ட்ரேஸ் என்னன்னு எனக்கு புரியல. அது பிரெயின் ட்ரேசிங்கிறவர் வந்து அதை சொன்னவர். அந்த கோடு போட்டு பிரெயின் ட்ரேசிங் இஸ் அ ட்ரெயினர் கம் சைக்காலஜிஸ்ட். அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி எழுதினவர் வந்து பிரெயின் ட்ரேசிங். ஓகே. மைனஸ்னா நாட் ப்ளஸ் மைனஸ், அந்த மைனஸ் இல்லை, ஓகே, கோடு போட்டு எழுதுறோம்ல, பை ஹூம் அப்படிங்கிறக்கா சொன்னது.
ஓகே ஓகே தேங்க்யூ. அந்த ஃபார்முலா எழுதி வச்சிட்டீங்களா? எழுதி வச்சு. வெரி குட். ஓகே நெக்ஸ்ட். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நாலேஜுக்கும் விஸ்டம்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? நாலேஜ்ங்கிறது அறிவு, விஸ்டம்ங்கிறது ஞானம். நாலேஜுங்கிறது நோயிங் இன்ஃபர்மேஷன், இது என்ன இது என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். விஸ்டம்ங்கிறது அதை வைத்து புரிஞ்சு அதை செயல்படுத்துகிற ஒரு திறன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஞானம் வெறும் இப்போ கம்ப்யூட்டர் தெரியாத இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன் அது வரும், அதுக்கிட்ட விஸ்டம் இருக்கான்னா விஸ்டம் கிடையாது. அது யார் ஒருவர் இன்ஃபர்மேஷனில் கேதர் பண்ணி அதை பிரச்சனைக்கு தக்கபடி மாற்றி அமைத்து அதை சொல்யூஷனுக்கு கொண்டு வர ஒரு திறன் பேர் விஸ்டம். அதாவது ஈவன் இன்டெலிஜென்ஸ். வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அப்ளையிங் நாலேஜ் டு சால்வ் த ப்ராப்ளம் இன் த கிவன் சிச்சுவேஷன், ரைட்? அறிவை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அதை சரியாக செயல்படுத்தி நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வழி நடத்துறது தான் விஸ்டம், ஞானம். எஸ், அடுத்தது ஐயா. என்கிட்ட 2 கொஸ்டின் இருக்கு ஐயா. 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட்ஸ் எதனா சொல்கிறீங்க? ஃபுட் ஜென்ரலாக பச்சை காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே இது ப்ளஸ் வைட்டமின் பி, இது சாப்பிட்டு பேசிக்கான இதுதான் நார்மலாக உள்ள எல்லா வைட்டமின்ஸ் இருந்த போது பிரெயினுக்கு அதிகமாக பி அண்ட் டி வைட்டமின் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அந்த தக்கமான உணவுகள் சாப்பிட்டா போதும். எஸ். அப்புறம் எப்படி எக்ஸாமில் ஹார்ட் பீட் ரேஸ் ஆகாமல் இருக்குது? எப்படி ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுறது எக்ஸாம் அந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 3-4 முறை டீப் பிரீத்திங் பண்ணுறது. அதாவது ஒரு 3-4 டைம்ஸ் டீப் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ் ஒரு 2 நிமிஷம் மூச்சை கவனிக்கிறது. அதாவது பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு பாட்டை டக் டக் டக்குன்னு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சு தானாக போகட்டும் தானாக வரட்டும் அதையே சாட்சியாக இருந்து 2 நிமிஷம் கவனித்தாலே அப்படியே மைண்டு காம் டவுன் ஆகிடும். அப்புறம் நீ நார்மலுக்கு வந்துடலாம். டீப் பிரீத்திங் ஒன்று, அப்சர்வ் பிரீத்திங் ஒன்று, இந்த 2 பண்ணாலே இன்ஸ்டன்டேனியஸாக நீ ரிலீவ் பண்ணி வரலாம். ஓகே, நன்றி. எஸ், ஓகே. அப்புறம் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது எப்படி சார் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மேத்ஸா இல்லை ஜென்ரலாக மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும், எப்படி பண்ணுறது அந்த மாதிரி அது மட்டும். இப்போது ஃபஸ்ட்டு மேத்ஸ் அந்த சம் எடுத்துகிட்டு மைண்டுக்குள்ளே ஒரு சஜஷன் கொடுத்துக்கணும். என்னென்னா இந்த ப்ராப்ளம் முடி வரைக்கும் ஐ வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் திஸ் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கிறது. நமக்கு நம்ம சொல்லிக்கிறது, இந்த கணக்கை முடிக்க வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வரைக்கும் நான் இதுலேயே ஃபோக்கஸ் ஆகிருப்பேன் அப்படின்ட்டு நமக்கு நாமே ஒரு ஆட்டோ சஜஷன் ஒரு கட்டளை இட்டுட்டு போட்டுட்ருக்கிறது. மைண்டு எங்காச்சும் போச்சுன்னா உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? அஸ்வத். அஸ்வத் பி ஹியர் அப்படின்னு உன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கா. பி ஹியர்னா இங்கே வா, கூப்பிட்டு மறுபடியும் அதுக்கு வந்துடும். ஸோ 2 டெக்னிக். ஒன்று பிஃபோர் என்ட்ரு இன்டு ப்ராப்ளம் ஒரு ரெசல்யூஷன், சங்கல்பம், நான் இது முடி வரைக்கும் இதுவே ஃபோக்கஸ் பண்ணுவேன், இந்த ரிசல்ட் கண்டுபிடிச்சா தான் நான் ஓய்வேன். ஒரு இன்புட். ரெண்டாவது மைண்டு போச்சுன்னா அஸ்வத் பி ஹியர் அப்படி சொன்னோட மைண்டுக்கு வந்துடும். இந்த 2 பண்ணால் ஓகே. எஸ், நெக்ஸ்ட். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேக்ஸில் ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல ஐயா, ஃபார்முலாஸ் டிரைவேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் தரணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு ப்ராக்டிஸ் தான். ஃபார்முலாஸ் டிரைவேஷன் இது எல்லாமே நீ ப்ராக்டிஸ் பண்ணாத பர்மனெண்ட் மெமரி ஆகும். மெனி டைம்ஸ் அந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பர்மனெண்ட் மெமரி போகும். டிரைவேஷன் பொறுத்தளவு ப்ராக்டிஸ் தான், ஸ்கில் டெவலப்மெண்ட். திரும்ப திரும்ப கார் ஓட்டினா தான் முதல் தர கார் ஓட்டும்போது கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆனால் நிறைய தடவை ஓட்டும்போது கார் ஒரு கையில் ஓட்டிட்டு பாட்டு கேட்டு பேசிட்டு ஜாலியாக போகிறாங்க இல்லையா? ஸ்விம்மிங் பண்ணும்போது முதல்ல ஐயோ இப்படி அடுத்தது ஸ்விம்மிங் பண்ணும்போது
ஈஸியாக போகுது. எந்த ஸ்கில்லுமே ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண விளையாட்டாக போயிடும். இப்போ சர்க்கஸில் ஜிம்னாஸ்டிக்கில் சரசரசன் பல்ட்டி சக்குன்னு வந்து நிற்கிறாங்க இல்லையா, நமக்கு பார்த்தா எப்படி இருக்குது, ஐயோ இவ்வளோ 2 அடிக்கிறாங்க, கரெக்டாக வந்து நிற்கணுமே, இல்லாட்டி மண்டை என்ன உடம்பு என்ன நினைக்கிறோம். பட் அவங்க கரெக்டாக நிற்கிறாங்களே, எப்படி ப்ராக்டிஸ். அதே தான் டெரிவேஷன்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ப்ராக்டிஸே தான். தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். அந்த டிரைவேஷனே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுமா, இல்லை அதில் நிறைய சம்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுமா சார்? டிரைவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது பேஸ்ட் ஆன் தட் சம்ஸு நிறைய போடும்போது அதை எடுத்து அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கில் டெவலப் ஆகிக்கும். ரைட், போத் ஓகே. எஸ், அப்புறம் எஸ் எங்கே ஐயா? சொல்லு ஐயா. இப்போ வந்து இப்போ எவ்வளோ தான் படித்தாலும் வந்து எக்ஸாம் பேப்பர் பார்த்தோன்னே மறந்துடுதுங்க ஐயா. எக்ஸாம்பிள் மறந்து போயிடுது. அது எக்ஸாம் பேப்பர் இப்போ எழுதும் போது அது மறந்துடுதுங்க ஐயா. பார்த்தோன்னே எல்லாம் மறந்துடுது, எவ்வளோதான் படித்தாலும். அதான் இந்த எக்ஸாம் ஃபியர் அண்ட் டென்ஷன் தான். ஃபியரும் டென்ஷனும் இருக்கும்போது, படவடம் இருக்கும்போது எல்லாமே அந்த ஹீட்டில் காணாத ஓடி போயிடுது இல்லையா. அதனால் அது நீங்கிறதுக்கு ஃபஸ்ட் மெத்தட் வந்து நீ ரெகுலர் கிளாஸ் டெஸ்ட் இருக்குல்ல, ரெகுலர் கிளாஸ் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதையவே வந்து எக்ஸாம் மட்டும் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணணும். மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, கேட்குதா? ஹலோ, மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மந்த்லி டெஸ்ட்டையே நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, போர்டு எக்ஸாம் மட்டும் பெரிய எக்ஸாம் வந்துருக்குது, இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கே அந்த ஃபோக்கஸ் பண்ணி எழுதினீங்கன்னா அதுவே ஒரு எக்ஸாம் ஆட்டை. அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், டெம்பரரி மெமரியை பர்மனெண்ட் ஆக்கணும்னு திரும்ப ரிவைஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட் இன்னும் பெட்டர் எழுதுறது. இப்படி இயர் ஃபுல்லாக எழுதிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்போது உனக்கு பார்த்தா நான் பார்க்காத எக்ஸாமா, இப்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட் நம்ம என்ன கிளாஸ் டெஸ்ட் தானே பரவாயில்ல, ஓரளவுக்கு படித்தா போகுது அப்படின்னு சாதாரணமாக பார்த்துட்றோம். அப்படி பார்க்காமல் இது கோட்டையெழி தானே, ஆஃப் ஏழி தானே, சாதாரண தானே, ஆனுவல் தானே மெயின் அப்படின்ட்டு அது தள்ளிட்டு போகும்போது வெயிட் ஆயிடுது. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எக்ஸாமாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி வரும்போது அது ஈஸியாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அந்த மைண்ட் ரெகர்சல் டெக்னிக் சொன்னோம் இல்லையா, எக்ஸாம் கால் போவது போலவும் சக்ஸஸ் எழுதுறது போலவும், அதே இப்போ மெடிடேஷன் முடிச்சுட்டு டெய்லி ஒரு 2 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ணினா அந்த ஃபியரெல்லாம் எலிமினேட் ஆச்சுன்னா எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கிடலாம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். வாழ்க வளமுடன். நம்ம நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க, டவுட்லாம் கிளியர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 12:45 ஆச்சு, 15 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டோம். இப்போ நம்ம லஞ்ச் பிரேக் போனோம். சாரை எல்லாரும் வாழ்த்தலாமா? கைகளை கோர்த்து கண்களை மூடி தவநிலைக்கு வாங்க. ரொம்ப அழகாக காலையில் 9:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக பல்வேறு விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் அடிப்படையானதோ, எப்படி தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும், எப்படி நம்ம படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் போல் பல விஷயங்களை அழகாக எடுத்து சொன்ன சாருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். துரிய நிலைக்கு வந்துருங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம். நார்மலாக என் ப்ரோக்ராம் எண்டில் நான் டான்ஸ் பண்ணி முடிப்பேன். பட் இப்போ 1 or 2 மூமெண்ட்ஸோடு முடிச்சு விட்டுறேன். பண்ணுங்க. சூப்பர்.